ஒரு காலத்துல பேங்க் போறது அப்படிங்கறதே கொடுமையான நிகழ்வு. பேங்க்ல உள்ள அந்த எம்ப்ளாயிட்ட போயிட்டு நம்ம பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறதே கஷ்டமான நிகழ்வா இருக்கும். ஆனால் ஏடிஎம் வந்த பிறகு அந்த நிலை கொஞ்சம் மாறுச்சு. அதைவிட இந்த யூபிஐ ஆப் எல்லாம் வந்த பிறகு நிறைய பேர் பணமே எடுக்கிறதே இல்லை, யூபிஐல தான் எல்லா பேமெண்ட்டும் பண்றாங்க. இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னைக்கு இந்த யூபிஐ பேமெண்ட்ல இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆப் எதுன்னு தெரியுமா? போன்பே ஆப் தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 49% மக்கள் போன்பே யூபிஐ ஆப் தான் யூஸ் பண்றாங்க. 33% மக்கள் தான் ஜிபே யூஸ் பண்றாங்க. வெறும் 10% மக்கள் தான் பேடிஎம் யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் 3 ஒரு நபர் போன்பே யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்காரு. இந்த போன்பே நிறுவனம் வளர்ந்தது எப்படி, இந்த போன்பேக்கு எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இந்த போன்பே நிறுவனத்தை உருவாக்கியது 3 பேருங்க, சமீர், ராகுல், ஃபர்சின். இதுல சமீர் அவர்களும் ராகுல் அவர்களும் மும்பை யூனிவர்சிட்டியில ஒரே இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, ஒரே ரூம்மேட்டும் வேற. இந்த மாதிரி யூஜி ஒன்னா படிச்ச பிறகு சமீர் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில பிஜி பண்றாரு. ராகுல் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள பர்கு யூனிவர்சிட்டியில பிஜி பண்ண போயிட்டாங்க. 2 பேரும் வேற வேற பாதையை நோக்கி போயிட்டாங்க. இதன் பிறகு சமீர் ஜாப்ஸில்லான்ற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாரு. ராகுல் சிஸ்கோ சிஸ்டம்ல இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதன் பிறகு இவங்க 2 பேருமே லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வேலை நிமித்தமா வர்றாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு நாள் இவங்க 2 பேரும் யதார்த்தமா சந்திக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுடைய நட்பு தொடருது. அப்போ இன்னொரு 3வது நபரான பர்சின் அவர்களையும் ஒரு ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க. இப்போ ராகுல், சமீர், பர்சின் 3 பேருமே சிறந்த நண்பர்களா மாறிட்டாங்க. இப்பதான் இந்த இன்டர்நெட் யுகத்துல இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் எவ்வளவு வந்துருச்சு அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அமேசானோட வளர்ச்சி, பிளிப்கார்ட் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு பேசுறாங்க. நம்மளும் இதையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சியூமரா மட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டை உருவாக்கணும். இந்த இன்டர்நெட் யுகத்துல நம்மளோட ஒரு பிராண்டையும் எல்லா மக்களும் உபயோகிக்கணும், அந்த மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அப்பவே 3 பேரும் யோசிக்கிறாங்க. இதை தொடர்ந்து 2010 காலகட்டத்தில் 3 பேரும் இந்தியா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது என்ன ஸ்டார்ட் அப் அப்படின்னா மைம் 360 அப்படின்ற ஒரு வெப்சைட். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பாட்டிஃபை ஆப் மாதிரி. இந்த வெப்சைட்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா பாடல்களையும் நீங்க பிளே பண்ணி கேட்கலாம். இதற்கு மாசம் ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. மைம் 360 அப்படின்ற இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமான பாடல்கள் இருந்தது. எல்லாத்தையுமே லீகலா கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வெப்சைட்டோட டிசைன் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதனால பிளிப்கார்ட் நிறுவனம் இந்த மைம் 360 அப்படின்ற நிறுவனத்தை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பிளிப்கார்ட் நிறுவனத்தை உருவாக்கிய சச்சின் பன்சால், பின்னி பன்சால் 2 பேரும் மைம் 360 அப்படின்ற நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பதான் இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் உருவாயிட்டு இருந்தது. அதனால இந்த மைம் 360 வெப்சைட்டா மட்டுமே இல்லாம மொபைல்லையும் மொபைல் ஆப்பா ஒர்க் ஆகுற மாதிரி மாத்தணும்னு அதை டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மைம் 360 அப்படிங்கிற இது ஆனா பெரிய லெவல்ல வெற்றி அடையல. அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் லோக்கல் வெப்சைட்ல போயிட்டு பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கறதா வழக்கமா வச்சிருந்தாங்களே தவிர்த்து யாரும் பணம் கொடுத்து பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. அதனால இந்த ஸ்டார்ட் அப் தோல்வியில முடிஞ்சது. என்னதான் இந்த ஸ்டார்ட் அப் தோல்வி அடைந்தாலும் ராகுல், சமீர் மற்றும் பர்சின் அவர்களுடைய திறமையை பார்த்து இவங்க 3 பேருமே பிளிப்கார்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளிப்கார்ட்டினுடைய நிறுவனர் சச்சின் கேட்டுக்கிட்டாரு. ஆனா பர்சின் அவர்கள் இல்ல, நான் வேற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு தனியா போயிட்டாரு. அதனால ராகுல், சமீர் இவங்க 2 பேர் மட்டும் பிளிப்கார்ட் நிறுவனத்திலே வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 2011 இருந்து 2014 வரைக்கும் 3 வருடங்கள் பிளிப்கார்ட் நிறுவனத்துல தான் வேலை பார்த்தாங்க. எல்லா மனிதர்களையும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் ராகுல் சொல்றாரு, என்னடா இது, நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்பை உருவாக்கணும், நம்ம ஒரு மிகப்பெரிய ஆப்பை உருவாக்கி இந்தியாவில் உள்ள அத்தனை பேருடைய மொபைல்லையும் நம்ம ஆப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோமே, இதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டோமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சமீர் சொல்றாரு, நம்ம ஏதாவது பண்ணணும், பெருசா பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை எப்பயுமே மனசுல வச்சுக்கோ. ஒரு நல்ல ஐடியா, ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தும். அது வரைக்கும் உன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாராம் சமீர். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் 2014ஆம் ஆண்டு பிக் பில்லியன் டே சேல்ஸ் பிளிப்கார்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் அமேசானை விட நம்மளோட சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கணும், அந்த பிக் பில்லியன் டேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு பிளிப்கார்ட் ஆப் துரிதமாக இயங்கணும்னு நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஏராளமான பொருட்கள் கம்மியான விலையில கிடைக்கணும், சில பொருட்கள்லாம் ₹1 கிடைக்கணும் அப்படின்னு துரிதமாக வேலை பார்த்தாங்க.
பயங்கரமா பிக் பில்லியன் டேவை ப்ரொமோட் பண்ணாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நாளும் வந்தது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் பிக் பில்லியன் டேல பொருட்களை பிளிப்கார்ட்ல வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, ஆனா அவங்களால பேமெண்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 30% வாடிக்கையாளர்களுடைய பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுது. தோராயமா சொல்றேன், இந்த பிக் பில்லியன் டேல ஒரு 10 லட்சம் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கணும்னு நினைச்சா அதுல 3 லட்சம் வாடிக்கையாளர்களுடைய பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இதனால இவங்க நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. அப்பதான் சமீர் அவர்களும் ராகுல் அவர்களும் யோசிக்கிறாங்க, நம்ம மக்கள் எளிதா பேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு பேமெண்ட்டோ இல்லாம, இன்டர்நெட் பேங்கிங்லாம் இல்லாம, இன்னைக்கு இருக்கிற யூபிஐ பயன்படுத்தி ஒரு ஆப்பை உருவாக்கலாம். யூபிஐ பேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கணும், அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இதை தொடர்ந்து தங்களுடைய பழைய டெக்னிக்கல் கூட்டாளியான பர்சின் அவர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. சமீர், ராகுல், பர்சின் இவங்க 3 பேரும் வெறித்தனமா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனுடைய பலனா 2016ஆம் ஆண்டு ஃபோன் பே அப்படின்ற இந்த ஆப்பை வெளியிட்டாங்க. வெறும் மொபைல் நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஃபோன் பேல பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு இந்த நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் யூபிஐ பேமெண்ட் பண்றதுக்கே பயப்படுவாங்க. அப்போ 2016 காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு யூபிஐலாம் அவ்வளவு ஃபேமஸாவே இல்லை. அதனால ஃபோன் பே நிறுவனம் பெரிய அளவில் ரீச் ஆகல. அதனால நம்மளோட நிறுவனத்தை எப்படா ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு சாதகமாகவே ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் டிமானிட்டைசேஷன். 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்தியாவில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு பிரதமர் அறிவிச்சாங்க. இந்த டைம்ல தான் நிறைய பேர் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபோன் நம்பர் மூலமாவே பணம் அனுப்புனாங்க. இதனால அந்த டைம்ல ஃபோன் பே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அந்த 3 நாளுக்குள்ளேயே, அதாவது டிமானிட்டைசேஷன் சொல்லி 3 நாளுக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் ஃபோன் பே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதே காலகட்டத்தில் தான் போட்டிக்கு வந்தாங்க பேடிஎம் நிறுவனமும் ஜிபே நிறுவனமும். அதுலேயும் இந்த ஜிபே நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, ஜிபேல பணம் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்கள் மூலமா வேற ஒருத்தர் ஜிபே இன்ஸ்டால் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால நிறைய பேர் ஜிபே ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜிபே நிறுவனத்திற்கு போட்டியா நம்மளும் வளரணும் அப்படின்னா அதற்கு இன்னும் கொஞ்சம் முதலீடுகள் தேவை. அதனால வேற யாராவது நம்மளோட ஆப்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதை தொடர்ந்து பிளிப்கார்ட் நிறுவனத்தினுடைய ஓனர் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க. பிளிப்கார்ட் நிறுவனத்தினுடைய ஓனரும் வெறும் சில மாதங்கள்லேயே இந்த ஆப் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதனோட வளர்ச்சி ஃபியூச்சரில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பிளிப்கார்ட் நிறுவனத்தினுடைய முதலாளிகள் சச்சின் பன்சால், பன்னி பன்சால் அவர்களும் இந்த ஃபோன்பே நிறுவனத்தில் முதலீடு பண்ண சம்மதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபோன்பே நிறுவனத்தின் 80% பங்குகளை வாங்கிட்டு முதலீடு பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து ஒரு புதுமையான விஷயத்த பண்ணாங்க. அதாவது இந்த முதலீடு கைக்கு வந்ததுமே ஒரு புதுமையான விஷயத்த பண்ணாங்க ஃபோன்பே. நிறைய கடைகளுக்கு POS மிஷின் அப்படிங்கிற இந்த மிஷினை இலவசமாக கொடுத்தாங்க. POS மிஷின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோன்பேவில் 20 ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் POS மிஷின். இது மும்பை மற்றும் புனேல உள்ள அத்தனை கடைகளுக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. இதன் மூலமாகவே ஃபோன்பே நிறுவனத்திற்கு நல்ல விளம்பரம் கிடைச்சிது. நிறைய பேர் இந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் யூபிஐயில் பேமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுக்க உள்ள அத்தனை கடைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தாங்க. இதன் மூலமாக ஃபோன்பே பெரிய அளவில் வளர்ந்தது. வாய்மொழி விளம்பரம் மூலமாகவே நிறைய பேர் ஃபோன்பே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த 2 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 கோடி வாடிக்கையாளர்கள் ஃபோன்பே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஃபோன்பே ஆப் மூலமா வெறுமன பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு மட்டுமே இல்லாம ரீசார்ஜ் பண்ண முடியும், மளிகை பொருட்களை வாங்க முடியும், டிக்கெட் புக் பண்ண முடியும், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்சூரன்ஸ் வாங்க முடியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வசதிகளை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனம் $1 பில்லியன் மதிப்புள்ள நிறுவனமா, அதாவது கிட்டத்தட்ட 8000 கோடி மதிப்புள்ள நிறுவனமா மாறணும் அப்படின்னா அதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கும். ஆனா வெறும் ஆரம்பிச்ச 3 வருஷங்களுக்குள்ளேயே ஃபோன்பே நிறுவனம் $1 பில்லியன் மதிப்புள்ள நிறுவனமா மாறிச்சுங்க. ஃபோன்பே நிறுவனத்தினுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சது. ஆரம்பத்துல ரீசார்ஜ் பண்றதுக்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருந்தது. ஆனா இப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் வேல்யூவை விட ஒரு $1 அதிகமா கொடுக்கணும். இதன் மூலமாகவும் ஃபோன்பேல வரக்கூடிய விளம்பரங்கள் மூலமாகவும் அதனுடைய வருமானம் இன்னும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் விற்பதன் மூலமா ஏகப்பட்ட வருமானம் ஃபோன்பே நிறுவனத்திற்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க.
டூ வீலர் இன்சூரன்ஸ், ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்னு எல்லா இன்சூரன்ஸும் விற்கிறாங்க. வழக்கமா கட்டுற பிரீமியத்தை விட இவங்க கிட்ட கொஞ்சம் பிரீமியம் கம்மியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா கோடிக்கணக்கான லாபத்தை போன்பே நிறுவனம் சம்பாதிக்கிறாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 500 மில்லியன் நபர்கள் போன்பே நிறுவனத்தினுடைய ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் லாபம் பண்ணிருக்காங்க போன்பே நிறுவனம். பொதுவாகவே இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்கிய நிறுவனர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை தோல்வியாக தான் இருக்கும். ஆனால் அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டாங்க. மறுபடியும் சரியான வாய்ப்புக்காகவும் ஒரு சரியான நேரத்துக்காகவும் காத்திருப்பாங்க. அந்த நேரம் வரும்போது வெறித்தனமா உழைப்பை போட்டு தான் யாருன்னு நிரூபிப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. சமீரும் ராகுலும் ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச மைம் 360 அப்படின்ற அந்த ஸ்டார்ட் அப் தோல்வி அடைந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ஆப்பை இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஜிபே, பேடிஎம் இவங்கெல்லாம் காம்படிஷனாக வந்தபோது கூட நிறைய ஃபண்டு கிடைச்சாதான் நம்மளால் இதில் முன்னேற முடியும் அப்படின்னு துரிதமாக முடிவெடுத்து ஃப்ளிப்கார்ட் கிட்ட முதலீடு கேட்டு போனாங்க. அவங்க மூலமாக நிறைய முதலீடும் வந்தது. அந்த பணம் மூலமாக பிஓஎஸ் மிஷின் மூலமாகவும் ஃபோன்பே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை உருவாக்குனா மட்டுமே போதாது, அதை சரியான நேரத்தில் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியான டைமில் முதலீடை ஈர்த்தது, பிஓஎஸ் மிஷின் மூலமாக நிறைய விளம்பரம் கிடைச்சது அப்படின்னு ஃபோன்பே நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இது போல இன்னும் பல நிறுவனங்களுடைய வெற்றி கதைகளை நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.